அதனால தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014 மோடியா லேடியான்னு சவால் விட்டு 37 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் லேடியான்னு சவால் விட்டு ஒரு மாநில ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது எந்த மாநிலத்திலுமே இல்லை. இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி. ஆமாம், மிகப்பெரிய ஆமாம். நீங்கள் ராஜ்யசபா மக்களவையும் மாநிலங்களும் இணைந்து 52 இடங்கள் எம்பிக்கள் இருந்து அன்றைக்கு காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக கொண்டு வந்து அதை நிலைநிறுத்திட்டு போனாங்க. அப்போது இருந்தே நமக்கு தெரிகிறது பாஜகவுக்கு இங்கே பெரிய அளவில் செல்வாக்கு இல்லைன்னு. அடுத்த 2019 தேர்தலில் கூட பெரிய அளவில் இல்லை. ரவீந்திரநாத் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாரு, மற்ற எல்லாருமே வந்து தோத்து போய். ஆமாம் 24 தேர்தலையும் அது எதிரொலிச்சது பெரிய அளவில் வந்து மக்களுடைய பல இடங்கள். அதனால தான் திராவிட முன்னேற்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் எழுந்துருந்துச்சு, பல தொகுதிகளில் 3வது இடம் போயிருக்கு. 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துருச்சு, ஒரு தொகுதியில் 4வது இடம் போய். நாம் தமிழருக்கும் பின்னாடி நம்ம இந்த செக்மெண்ட் இந்த அசம்பிள் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பார்த்தோம்னா 234 தொகுதியில் 11 தொகுதியில் தான் அதிமுகவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனால் 210 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் எடப்பாடி பேசுகிறாரு பொதுக்குழு. அதாவது இந்த சதவீத வாக்குகளை வச்சு பாஜக வாங்கினதையும் அதிமுக வாங்கினதையும் பார்த்தா தேர்தல் முடிஞ்ச 2 நாளையிலேயே நம்ம எஸ்பி வேலுமணி சொன்னார், 2 சேர்ந்து தான் 15 எம்பி வந்திருப்போம், 4-5 மந்திரி நமக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசினார். எனவே அந்த கால்குலேஷனை போட்டு இதெல்லாம் இணைஞ்சிருந்தா இந்த பகுதிகளை போட்டிருக்கோம்ல. அப்போ வந்து கூட்டணிலேருந்து பிரிஞ்சுட்டு ஆமாம் இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் கிடைக்கும்னு தெரியல. இப்போ என்னென்னா எடப்பாடி கூட பேசுகிறாரு, நம்ம 20-21% வாங்கியிருக்கோம், மோசமான தோல்வி இல்லை, ஒரு 18% மேலே பாஜக வாங்கியிருக்கு. அப்போ 39னா இன்னொரு 4-5% வந்தாலே நமக்கு ஈஸியாக வெற்றி, மக்கள் ஆதரவு நமக்கு எங்கேருந்து வரும். இன்னொன்று, நீங்கள் பாஜக வாங்கின அந்த 18% கிட்டத்தட்ட 10% வாக்குகள் ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய வாக்கு. அப்போ